உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் ஹோம்வொர்க் பண்ணிட்டேன் டி. தேவிமா, இங்க பார். ஈவினிங் வந்து நானே கூட்டி போறேன். அது வரைக்கும் கிளாஸ்ல இருக்கணும். ஓகே? சரி. குட் மார்னிங் தேவி. ஏன் ஒரு மாதிரி இருக்க? துர்காமா கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு டிசி வாங்கிட்டு சூர்யான ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹெச்எம் மேடமும் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபாரின் போனா உனக்கு ஜாலி தானே? எனக்கு பிடிக்கல. நான் ஃபாரின் போனா என் துர்காமா பார்க்க முடியாது, அவங்க கூட இருக்க முடியாது. என் சின்ன வயசுலயே மாரியம்மா இறந்து போயிட்டாங்க. இப்பதான் கடவுள் எனக்கு துர்காமா காட்டினாரு. ஆனா என் அப்பாவுக்கு துர்காமா சுத்தமா பிடிக்கல. அதான் என்ன ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறாரு. என்னால துர்காமா பிரிஞ்சு இருக்க முடியாது. அத நினைச்சு வருத்தப்படாத. மாரியம்மா உன்னை வருத்தப்பட விட மாட்டாங்க. சிஸ்டர், அங்க பாருங்க, நகை எடுக்கிறதுக்கு என்ன ட்ரெஸ்ஸோட வந்திருக்காளு ஒண்ணு. ஏன் சிஸ்டர், சந்திரமண்டலத்துக்கு போற வழியில பாதியில நினைப்பு வந்து நகை எடுக்க வந்திருப்பாங்க. யார் நீங்க? என் பேரு புஷ்பா. பாம் ஸ்குவாட். பாம் ஸ்குவாடா? சிஸ்டர், எதுக்கு சிஸ்டர் வந்திருக்காளுவோ? இந்த டீமோட லீட். உங்க கடையில பாம் வச்சிருக்கதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. சோதனை பண்ணணும். மேடம், வேலை வெட்டி இல்லாத சோம்பேறிங்க சும்மா ஃபோன் பண்ணிருப்பாங்க. என் கடையில பாம் இருக்க வாய்ப்பே இல்லை மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க நல்லா செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். தகவலை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். சரியா 12 மணிக்கு பிளாஸ்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஐயோ, என்ன ஆகும்னு தெரியலையே. ஐயோ. இல்ல மேடம், தவறான தகவலா இருக்கும். சாரிங்க, எங்களால உங்களை மாதிரி சாதாரணமா எடுத்துக்க முடியாது. சோதனை பண்ண வேண்டியது எங்க கடமை. நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. மேடம், எப்படியாவது பாம் எடுத்துருங்க மேடம். எனக்கு வந்து மேரேஜ் கூட ஆவல. நான் போயிட்டா கஷ்டம். நீங்க சும்மா இருங்க, நல்லா வாழ்ந்துட்டீங்க. பாய்ஸ், சர்ச். ஓகே மேடம். இந்த பங்கு உனக்கு, இந்த பங்கு உனக்கு, அது எனக்கு. இதெல்லாம் நமக்கு பத்தாது. இன்னும் பெரிய அளவுல பண்ணணும். நாம எல்லாருமே செட்டில் ஆகுற அளவுக்கு பெரிய அமௌண்ட்டா அடிக்கணும். நம்மளோட அடுத்த பிளான் அதுதான். தேவி அம்மா எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிப்பாங்களே, எங்க காணோம்? எல்லாரும் வராங்க, ஆனா தேவி மாவை காணுமே. எல்லாரும் போயாச்சுன்னா அப்ப தேவிமா எங்க போனாங்க? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், தேவி இன்னும் வரல. ஸ்கூல் பெல் அடிச்சதும் தேவி தான் முதலா வெளியே போனா. இல்ல, நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன், அதான். அப்படியா? அப்ப யார் கூட வீட்டுக்கு போயிருப்பா. நீங்க வீட்டுல போய் பாருங்க. இதுவும் அந்த துர்காவோட வேலையா தான் இருக்கும். என் பொண்ணுங்க என்ன என்கிட்ட வந்து கேக்குறீங்க? என்ன, எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஸ்கூல்ல இருந்து என் குழந்தைய கூட்டு வந்தது நீதானே? என்ன இந்த ரூம்குள்ள மறைச்சு வச்சிட்டு இருக்கியா? கூப்பிட்டு தேவிமாவை. சார், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அத ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. அவங்க நடந்துக்கிறது அப்படி இல்லையே. என்ன இல்ல? அக்கா, நான் பேசிக்கிறேன், அமைதியாரு. இங்க பாருங்க, நான் ஸ்கூல்ல இருந்து தேவியை கூட்டிட்டு வரல. முதல்ல என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இங்க பாரு, நான் குழந்தைய பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கு போனேன். ஆனா ஸ்கூல்ல குழந்தை இல்ல. நான் உள்ள போய் தேடி பார்த்துட்டேன், அங்கேயும் இல்ல. நான் மிஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன். லாஸ்ட் பெல் அடிச்ச உடனே தேவி மாதா முதல்ல ஸ்கூல்ல விட்டு வெளியே போனதா சொல்றாங்க.
இல்ல நான் குழந்தைய கூட்டிட்டு வரல. ஐயோ வீட்லயும் இல்ல. நான் சொல்றத நம்புங்க. இங்க பார், நான் குழந்தைய யுஎஸ் கூட்டு போறதை தடுக்கிறதுக்காக நீ தான் கூட்டிட்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. ஐயோ ஐயோ நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. குழந்தைக்காக தான் நான் உங்ககிட்ட உங்க முடிவை மாத்திக்க சொன்னேன். அதுக்காக என் மேல இப்படி ஒரு பழிய போடுவீங்களா? அப்ப குழந்தை எங்க போச்சு? என் குழந்தையோட மனசு கெடுத்தது நீதான். உன்னை பாக்குற வரைக்கும் என் குழந்தை என்னோட பேச்சை கேட்டுதான் நடந்துட்டு இருந்தா. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஆனா முதல்ல தேவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும். குழந்தைய தேடலாம் வாங்க. இரு, என் குழந்தைய தேட எனக்கு தெரியும். குழந்தை விஷயத்துல நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சது இந்த சூர்யாவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். ஹாய் சூரிய மாமா. ஹலோ சூரிய மாமா. ஹாசினி, தேவிமா வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லையே மாமா. ஏன் நீங்க தேவியை கூப்பிட்டு ஸ்கூல் போலியா? நான் ஸ்கூலுக்கு தான் போனேன், ஆனா தேவிமா ஸ்கூல்ல இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? என்னாச்சு ஹாசினி? ஒரு நிமிஷம் இருந்து தெரியுமா? ஆமா ஹாசினி, நான் விசாரிச்சு பார்த்தப்போ தேவிமா அப்பவே ஸ்கூல்ல விட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. மாமா ஒருவேளை துர்காவோட போயிருப்பாலும். நான் துர்கா வீட்லயும் போய் பார்த்துட்டேன். தேவிமா அங்க இல்ல. எங்க போனானே எனக்கு தெரியல. நான் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, ஒருவேளை தேவிமா வீட்டுக்கு வந்துட்டானா எனக்கு கால் பண்ணிடு. சரி மாமா. ஓகே ஹாசினி, பை. என்னாச்சு? தேவிய காணுமா? தேவிய காணுமா? என்ன சொல்ற? ஒரே ஒரு நிமிஷம் ஸ்லோ பண்ணுங்க. தேவியோட பேக் தான் இது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.